சுதாகர் கடிதம் எழுதியிருந்தான். உடனடியாக புறப்பட்டு வந்து நீ அம்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று. பதட்டத்தோடு அதை எப்படி சொல்லுவது என்று யோசித்துக் கொண்டே தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறான். என்னுடைய தாயை நான் போய் அழைத்து செல்ல வேண்டுமாம். காரணம், ஒரு 6 மாதம் காலம் அண்ணா பார்த்து கொள்ளுவார், அடுத்த 6 மாதம் காலம் தாயை நான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் நான் உடனடியாக அம்மாவை சென்று அழைத்து வர வேண்டும் என்று சொன்னபோது, ஒருபோதும் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று கோபத்தின் உச்சிக்கே செல்கிறாள் திவாவினுடைய மனைவி. இந்த இடத்திலே இருவருக்கும் இடையான உரையாடல்கள், மோதல்கள் போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக திவாவினுடைய மாமா வீட்டுக்கு வருகை தருகிறார். நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் திவா தன்னுடைய மாமாவிற்கு சொல்லுகிறான். தாய்க்காக ஒரு வீட்டை ஒதுக்கி அதற்கு 2 வேலையாட்களை போட்டு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னபோது, அருகிலிருந்து சித்ராவின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. இதற்கெல்லாம் பணம் யார் கொடுப்பது? 5000, 6000, 7000 ஆகுமே, இதற்கெல்லாம் யார் பணம் கொடுப்பது என்று அங்கேயும் முட்டுக்கட்டை போடுகிறாள். அப்போது, கவலைப்படாதே திவா, இனிமேல் உனக்கும் கவலை இல்லை, உன்னுடைய அண்ணனுக்கும் கவலை இல்லை, உன்னுடைய மனைவிக்கும் கவலை இல்லை. ஏன் தெரியுமா? உன்னுடைய தாய் இனிமேல் தனக்கு என்று ஒரு சொந்த வீட்டை அமைத்துக்கொண்டு அதிலே 2 பணியாட்களை வைத்துக்கொண்டு அவள் நிம்மதியாக காலம் முழுவதும் வாழலாம் என்று சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது, அப்போதுதான் உண்மையை பட்டென்று உடைத்து சொல்லுகிறார். உன்னுடைய தாயினுடைய வழியிலே வந்தவர்களிடம் இருந்து உன்னுடைய தாய்க்கு சொத்து மதிப்பிலே பங்கு வந்திருக்கிறதாம். அதில் 8 லட்சம் ரூபாய் உன்னுடைய தாய்க்கு தன்னுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் என்று இப்போதுதான் வழக்கு தீர்ப்பாகி இருக்கிறது. நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள் என்று கேட்டபோது, பணம் வருகின்ற விஷயம் என்னுடைய அண்ணா, அதாவது வெளிநாட்டிலே இருக்கிறானே என்னுடைய அண்ணா சுதாகருக்கு தெரியுமா? செய்தி சொன்னீர்களா? இல்லை இல்லை, இப்போதுதானே வழக்கு தீர்ப்பாகி இருக்கிறது. இனிமேல்தான் உன்னுடைய அண்ணாவிற்கு தந்தி எழுத வேண்டும். வேண்டாம் வேண்டாம், அண்ணாவிற்கு தந்தியெல்லாம் அனுப்பாதீர்கள். தாய் என்னுடனே இருக்கட்டும், நான் போய் தாயை அழைத்து சென்று வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது அந்த இடத்திலே சுதாகரும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறான். என்ன என்று பார்த்தால், எனக்கு டெபுடேஷன் கேன்சல் ஆகிவிட்டது, அதனால் தாயை நான் அனுப்புவதாக இல்லை, தாயை நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்று சுதாகரும் கடிதம் எழுதியிருக்கிறான். இந்த இடத்திலே கதை இப்படியாக நிறைவு பெறுகிறது. என்ன என்று பார்த்தால், பணத்திற்கு இருக்கின்ற மதிப்பு கூட பாசத்திற்கு இல்லை.